மிளகாய் வற்றல் வெயிலுடன் உலர்ந்து சுவை தரும். உப்பு காரம் கலந்து வந்தால் உணவுக்கு ருசி கூடும். கிழங்கு வெண்டை உண்டாக்கி காற்றில் உலர்த்தி வைத்து வைப்போம். அரிசி மாவு ஜவ்வரிசி கூட பச்சை பயிர் வெண்சீலை சுட்ட பாதுகாப்போம். மாமிசமும் உப்பு சேர்த்து வெயில் வற்ற செய்து வைப்போம். மீனையும் கருவாடாக்கி மணமோர் உணவாக்கலாம். பழம்பொருள் பாரம்பரியமான பழையவற்று ஞானக்காரன் பரவும் முழுவதும் போதும் என்று பொதுக்காத்து நம் உணவாகும். கருவாடுகள் முதல்ல கருவாடுக்கு முன்னால் உள்ளதா சொல்லிடுவாங்க. இனி கருவாடு ஒவ்வொன்றையும் சொல்லலாம். பச்சை கருவாடு ஒன்றா சொல்லலாம். காற்றில் உளவாகும் மனம் தாங்கி கடலில் ஆசை கருவாடு வாங்கி உணவுக்கு ஊறு செய்தான் உடம்புக்கு சுகம் சேர்க்குதான். கச்சி கருவாடு கபநோய் துரத்தும் பாதம் போகும் தீவனம் சேர்க்கும். ஓலைவாழை நஞ்சு நீக்கும் உடல் நலம் உண்டாக்கி வாழ்வில் தூக்கும். சுரக்கருவாடு சுவைமிக்கது நோய்க்கு சிறந்த மருந்து. புத்தன் கிராணி தீவனத்திலும் வயிற்று நலனை காக்க துணை. கடல் கொடுத்த வரமே இது உணவுக்கு மட்டும் அல்ல மருந்துமே. நோயும் போகும் நல்ல வரவு. அடுத்தது உப்பு ஊறுகாய்க்கு உப்பு சேர்த்து ஊற வைத்தேன் உணவுக்கு அது மிக்க ருசி. காலம் கடந்து கெடாதாய் காப்பது நலம் எளிய வழி. வெள்ளி மாங்காய் எலுமிச்சை நாற்றம் வீசும் நாரத்தை இஞ்சி மிளகு கடுக்காய் கூட உருவான ஏலாரம் இயப்புகளுமே. நாளும் தினமும் ஒரு சிறு துண்டை நலம் தரும் நாமறியாது. வாதப்பித்த கோளாறும் வந்தால் விடை ஊறுகாய்தான். பிழைத்தாலும் நறுக்கினாலும் கொதிக்க வைத்தோ உப்பு சேர்த்தோ உணவு கலந்தோ தண்ணி உண்டோ உடல் உற்சாகம் ஆரோக்கியமாய். காலம் கடக்கும் ஊறுகாய் சுவை துன்பத்தோடும் பகிர்ந்திருந்தலாம். நம் பாட்டிமாரின் மந்திரங்கள் நெஞ்சம் நிறைக்கும் அன்பாகவே.